நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். அக்டோபர் மாதம் பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கு? ரிஷபராசி. ரிஷபராசி அப்படின்னாலே அதுக்கு ஃபஸ்ட் வேர்ட் சொல்லக்கூடியது ஒரு உற்சாகம், ஒரு ஹியூமர் சென்ஸ். எப்படிப்பட்ட டயர்ட்னஸ் எதில் போகுது? நம்ம ஒரு ஹியூமர்னால ஒரு ஜோக் கேட்குறோம். ரொம்ப டயர்டாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? உங்களுக்கு ஜோக் சொன்னாங்களோ அல்லது ஒரு ஜாலியாக நடந்தாலோ நமக்கு அந்த உற்சாகம் வந்துடுது இல்லையா? அந்த உற்சாகம் அப்படின்றது பிறப்பிலேயே இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி மனசார ஒரு விஷயத்தை உணர்றவங்க, அதை ஒருத்தருடைய கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய இடத்துலயே இருந்து உணரக்கூடிய ஒரு குணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. உணர்னா மட்டும் போதுமா? அதை அவங்கள ஜாலி ஆக்கிறதும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு வழி காமிக்கிறதுக்கும் உண்மையான வழியை காண்பிக்கிறதும் ரிஷபராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சரி, ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஃபினான்ஸ், பொருளாதாரம் தானே. உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வித்தியாசமான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. எப்படின்னு சொல்லட்டுமா? செலவுகள் குறையும். என்ன மேடம் சொல்றீங்க? எக்கச்சக்கமான பத்திரிகைகள் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கே, சொல்லவா வேணும்? பண்டிகை வேற இருக்கே. அண்ட் அந்த பண்டிகை என்ன சும்மா விடுற பண்டிகையா? விஜயதசமி ஆச்சு, நவராத்திரி ஆச்சு, அண்ட் தீபாவளி ஆச்சு. அப்படின்னா எஸ், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட்டும் கிடைக்குது, பல ரூபத்தில் செலவுகளும் குறையுது. மேபி எனக்கு தெரியாது, மேபி ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள்லாம் ஜவுளி எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஸோ ஆனால் ஷுவர் செலவுகள் குறைஞ்சு உற்சாகம் கூடக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நாட் குட் அப்படின்றது ஜென்ரல் கான்செப்ட். ஆனால் துலா ராசிக்கும் உங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து துலாம் 6ஆம் வீடு, அங்கே சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு குதூகலத்தை அதிகப்படுத்தும். அதே மாதிரி அங்கே யாரோட சேர்றாரு? சூரியனோட சேர போறாரு. அப்போ அந்த சூரியனும் அங்க வரும்போது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை வேற படப்போகுது. அப்போ அந்த செவ்வாய் சூரியன்னு சொல்லும்போது பல விஷயங்கள் வித்தியாசமா நீங்க டேக்கிள் பண்ணி உங்களுடைய உற்சாகத்தினால் பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் ஃபாரின் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாதகத்துல பிறக்கும் போது இருந்து ஆனா போகவே முடியல, என்னமோ நடக்குது அப்படின்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபாரின் போகக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சு உங்களை அப்ராட் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஸோ ஃபாரின் சான்ஸ் மிதமிஞ்சி இருக்கு. அண்ட் மேலும் லாபஸ்தானத்துல ராகு வேற இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க போகக்கூடிய விசிட் லாபகரமா அமையும். அண்ட் ராகு இஸ் கால்ட் அ மல்டிப்ளையர். ஸோ அது மல்டிப்ளிகேஷன்ல உங்களுக்கு காமிக்குமே ஒழிய அப்போ உற்சாகத்துக்கும் குறைவு இருக்காது, ஃபினான்ஸுக்கும் குறை இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்க போகணும் அப்படின் போது உங்களுடைய மேபி உங்களுடைய கார்பரேட்டே அந்த செலவெல்லாம் எடுத்துக்கலாம், அல்லது நீங்க பிசினஸ்க்காக போகும்போது அந்த பிசினஸ் கொடுக்கக்கூடியவனே உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி எப்படி நடக்கும்ன்றது தெரியாது, ஆனா செலவுகள் குறைஞ்சு அப்லிஃப்ட்மெண்ட் அதிகப்படியா வரக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் என்னங்க, உங்களுக்கு 2ஆம் வீட்டுல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் 3ஆம் வீட்டுக்கு டிராவல் பண்ண போறாரு 20ஆம் தேதி. ஸோ இது ரெண்டும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நிறைய தைரியம் வரும். நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக், வியூகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வாழ்க்கைன்றதே ஒரு போர் தான். ஆனா அந்த போரை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய வியூகங்கள் இருக்கு இல்லையா? அந்த வியூகம் இப்போ உங்க கண்ணுக்கு நேர் முன்னாடி நிற்கும். அந்த வியூகம் நிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு உங்களோட இருக்கிறவங்க, உங்களுடைய நட்பு வட்டாரம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப், அது பிசினஸா இருக்கலாம், டீம் மெம்பர்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த வியூகத்தை புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி உங்களுடைய லீடர்ஸ் அதுக்கு ஓகேன்னு சொல்லணும் இல்லையா? உங்களுடைய ஹெட், டீம் லீடரா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கை கோத்து அந்த வியூகத்துக்கு உண்டான வழியை அமைச்சு அவங்களும் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பல ரூபத்துல இருப்பாங்க. ஏன் நிறைய பேருக்கு வீடு அமையும், வாகனம் மாத்தணும்ன்றவங்களுக்கு எல்லாம் இப்ப வாகனம் மாத்தக்கூடிய யோகம் அமையும். நீங்க எதிர்பார்க்கறத விட
கம்மியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அல்லது 0 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கூட நீங்க சொகுசா வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது நினைச்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க கேட்கலாம், மேடம் 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கு, 7ஆம் வீட்டுக்கு அவர் 12ஆம் தேதி போயிடுறாரு, எப்படி மேடம் இருக்கும், குரு வேற வக்ரம் ஆகுதுன்னு. ஜென்ம குரு வக்ரமாறது சுபம் தானே. அப்ப அந்த சுபம் எப்படி இருக்கும், நீங்க நினைக்கிறத விட புது 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 முயற்சி, புது கோஆர்டினேட்டிங் பீப்புள், புது ஐடியாஸ் எல்லாமே ஏற்பட்டு அதனால் குதூகலமும் ஏற்பட்டு ஒரு ப்ராஜெக்டை சாதிச்சு உங்களுக்கு வேண்டிய புகழ் கீர்த்தி எல்லாமே கிடைச்சு நிறைய பேருக்கு இப்போ அவார்ட்ஸ் கூட கிடைக்கும். அவார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் யாரை ஞாபகம் வரும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ பெரும் லெவலில் வெற்றி ஏற்படும். கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுருக்கீங்களோ, மேபி டீச்சர்ஸாக இருக்கலாம், அல்லது அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கலாம், அல்லது கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் லாயர்ஸாக இருக்கலாம், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா சக்ஸஸ் ரேட்டிங் அவங்கள நம்பி வந்தவங்களுக்கும் இருக்கும். அண்ட் புரியாத குழந்தைகளுக்கு கூட இப்போ இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறது பிரிச்சு டக்கு டக்கு டக்குன்னு அவங்க மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். எப்பயுமே மனசுல பதிகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம், செஞ்சிட்டோம், அதன் மேல் பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் அழியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த மாதம், அக்டோபர் மாதம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், பட் எனிஹவ் ஹாப்பி 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 விஜயதசமி அண்ட் ஹாப்பி தீபாவளி to all of you. So இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மன ஆரோக்கியம்ன்றது இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மன ஆரோக்கியம், மைண்ட் கவர்ன்ஸ் அவர் பாடி இல்லைங்களா. அப்போ அந்த மன உற்சாகத்தோட செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் இப்போ செஞ்சிடணுங்க. நீங்கள் யாரோடெல்லாம் பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கோ, மேபி உங்களுடைய அக்கா இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், யாரோட வேணாலும் இருக்கலாம், அவங்களோடெல்லாம் போய் பேசுங்க. ஒரு மிடில் மேனை வச்சு கூட நீங்கள் பேசுங்க. அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நீங்க நெக்ஸ்ட் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு உள்ள போயிடுவீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல சனி வக்ரம் வேற, குரு வேற வக்ரம். அப்போ ஜென்மகுரு வக்ரம் அடைஞ்சு சனி வேற வக்ரம் அடையும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமோ குரு வக்ரமோ இருந்த நிலையில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப சக்சஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு புள்ளி வச்சாலே போதும், அழகான கோலமாவே அமைஞ்சிரும். அப்ப அந்த அழகான அற்புதமான அப்படின்ற வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பீரியடை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கணும். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, கடன் இன்னைக்கு இல்லாத ஆள் இல்லை அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். அந்த வரா கடன் நீங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்து வரலையோ அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட், ஹலோப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த காலகட்டத்தை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க அப்படி கூப்பிட்டு, சார் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், சரிப்பா நீ வட்டி மட்டும் கொடுப்பா, அப்புறம் வேணா கொடுப்பா அப்படின்னு அவரே சொல்லுவார். ஸோ இதெல்லாம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட் பீரியட். மிஸ் பண்ணிடுவாதீங்க. எப்பயுமே சுக்கிரன் நமக்கு பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம மீட் பண்ற எல்லாருமே பாசிட்டிவாவே மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் விரோதிகள் கூட சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட, ஓகேப்பா என்னமோ மனசுல வச்சுக்காதப்பா, லைஃப் ஹாப்பியா லீட் பண்ற, வாழ்றது கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில, ஏன்பா சண்டை அப்படின்னு எக்கச்சக்கமா சண்டை போட்டவங்களே பேசுவாங்கன்னா வேற என்னங்க வேணும். வாழ்க்கைன்றது உற்சாகம் தானே. அந்த உற்சாகம் கவர்மெண்ட் ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க சண்டை போட்டவங்க எல்லாம் உங்களுடைய நட்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா 7ல் சுக்கிரன் இருந்தா அவ்வளவு திருப்திகரமான ஒரு பாயிண்ட் இல்லை. ஆனா அது உங்களுக்கு கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன் ஆயிட்டாரு. அதனால உங்களுக்கு அது விதி விலக்கு. எப்பயுமே ஒரு விதி அப்படின்றது அஸ்ட்ராலஜில இருந்தா நீங்க இதை தெரிஞ்சுக்கிறது சந்தோஷம். அதுவும் இப்போ அஸ்ட்ராலஜி தெரியாதவங்களே இல்லை, பேசிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுல விதிவிலக்குன்னு சில பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொழில் ஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு பிளஸ், குரு சுக்கிரனை பார்க்கறது பிளஸ், சுக்கிரன் குருவை பார்க்கறது பிளஸ், இந்த மாதிரி பல பிளஸஸ் உங்களுக்கு இருக்கு. போராட்டத்திலிருந்து விடுபட்டு, அது குழந்தையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்குண்டான
புள்ளியும் நீங்கள் வச்சிடுங்க. தானாக கிரகங்கள் கோலம் போட்டுரும். வாழ்க்கைன்றதே கிரகங்களுடைய அமைப்பு தாங்க. அந்த கிரகங்கள் நமக்கு கை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்குண்டான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணினாலே போகிறோம். அதுதான் நம்ம சனாதன தர்மம் நமக்கு நிறைய சொல்லிட்டு இருக்கு. சரி, 5ஆம் வீட்டில் கேது இருக்கு, பட் பயம் இல்லையே, ஏன்னா குரு தான் அங்கே பார்க்குறாரு. குருனுடைய பார்வை அங்கே இருக்கும்போது அதுவுமே உங்களுக்கு பயம் இல்லை. ஸோ பாசிட்டிவ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. நெகட்டிவ்ன்றது பெரிய நெகட்டிவாக இல்லை அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்களுடைய சந்திராஷ்டிரமம் மட்டும் எப்போ வருதுன்றது சொல்கிறேன். உங்களுடைய சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி விடியற் காலை உங்களுக்கு ஆரம்பிச்சிடுது. 11ஆம் தேதி 11:41 காலையிலோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரி, 2ஆம் வீட்டில் செவ்வாய், அப்போ எதில் கவனமாக இருக்கணும்? கோபம் வேண்டாமே. 2ஆம் வீடுன்றது நாக்கு, வாக்கு. அந்த இடத்துல வார்த்தைகளை யோசிச்சு விடுவோமே. யார் மனசையும் புண்படுத்திட வேண்டாமே. நீங்க சொல்ற ஜோக்கு கூட யாரையும் வம்பு கேட்கிற மாதிரி இருந்துடாம பார்த்துக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். பல விஷயங்கள் நீங்க ஜெயிக்க முடியும். முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முருகனுடைய குரு கவசம் நீங்கள் கந்த குரு கவசம் நீங்கள் கேளுங்க. கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. துர்க்கை அம்மனுடைய வழிபாடுகள் நீங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அனைத்து நெகட்டிவும் போயிடும், அனைத்து பாசிட்டிவும் நீங்கள் ரீச் பண்ணி உண்மையான தீபாவளி கொண்டாட்டம் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. யூஸ் பண்ணிக்க என்ன பண்ணணும்? சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை அனலைஸ் பண்ணி இதோட மேட்ச் பண்ணி இந்த மந்தில் எது எது நீங்கள் அச்சீவ் பண்ணணுமோ அதை அச்சீவ் பண்ணிக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.